புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் என்று அன்னைக்கே கணித்து சொன்னார் கால ஞானி நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அன்னைக்கு அவர் பேசும்போது நீ உனக்கு பைத்தியகாரத்தனமா தெரிஞ்சிருக்கும், நம்ம மறுத்திருப்ப. இன்னைக்கு அதெல்லாம் நடந்துருச்சு. அப்படிதான் நானும் சொல்றேன். இந்த நாடு சுடுகாடாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மலை மணலை எல்லாம் அள்ளி வித்தால் நாடு பாலைவனமாயிரும். மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த உயிரும் வாழ முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் பனைமரம் பாலைவன பயிர் அல்ல, ஆனால் வறண்ட நிலத்தில் வந்துடும். 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி வாழும். அதுக்கு பக்க வேர்கள் கிடையாது, ஒரே வேர் தான், ஆணி வேர். கீழே போய் உறிஞ்சி வாழும். அந்த பனை கழுத்து முறிஞ்சி சாகுது என்றால் 1000 அடிக்கு கீழே தண்ணி இல்லை என்று பொருள். 1000 அடிக்கு கீழே 1000 அடிக்கு கீழே தண்ணி இல்லை என்றால் இந்த மரங்கள் எல்லாம் எவ்வளவு வேர் இறக்கும்? மற்ற செடி கொடி எல்லாம் எப்படி? மற்ற உயிரினங்கள் நீர் எப்படி? அதை பற்றி சிந்திக்காத மனிதன் வாழ்ந்து பயனில்லை. அதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்கள், என் அருமை தம்பி தங்கைகள், மறுபடியும் அந்த தவறை செய்யாதீங்க. ஒரு தடவை செய்வது தவறு, மறுபடியும் அந்த தவறை செய்வது பெருங்கொடுமை. நீங்கள் திட்டமிட்டு இந்த மண்ணை மக்களை அழிக்கிறீர்கள், அடிமைப்படுத்துகிறீர்கள், அநீதி செய்பவனுக்கே துணை நிற்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் ஊழல் லஞ்சம், உங்களுக்கு தெரியும் கமிஷன் வாங்காமல் எந்த வேலையும் நடக்காது என்று. ஆனால் அதை அவர்களுக்குத்தான், அவர்கள் கைகளுக்குத்தான் நீங்கள் வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்துகிறீர்கள். அவர்களால் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது, எந்த நல்லதையும் செய்ய மாட்டார்கள் என்று தெரியுது. ஆனால் அவர்களுக்குத்தான் நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள். உங்களுக்கு கூட்டமா நின்று எல்லாரும் சொன்னால் அது உண்மை போலப்படுகிறது. அதுக்குத்தான் புத்தன் சொல்லுகிறான், 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உண்மை என்று சொன்னாலும் அது உண்மை ஆகாதுறாங்கிறான். ஆனால் நீங்கள் அந்த பொய்யை உண்மை என்று நம்பி வாக்கு செலுத்துகிறீர்கள். 1000 ரூபாய் கொடுத்தோம் வந்துருச்சா? இதை தவிர ஐயா ஸ்டாலினும் தம்பி உதயநிதியும் ஏதாவது பேசி பார்த்திருக்கீங்களா? இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் இப்போ இந்த தேர்தல் பரப்புரையில் 1000 ரூபாய் கொடுத்ததை பேசுகிறார்கள். வேற ஏதாவது இல்லைன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி தவந்து போனார், முட்டிக்கால் போட்டார், மண்டிட்டார், படுத்தார், தூங்கினார், இதை தவிர வேற? தம்பி உதயநிதி படுக்கிறதுலே இருக்கு. அப்படி அங்க போனா படுத்துறார், இங்க போனா படுத்துறார், இங்க போனா படுத்துறார், அமித்ஷா பார்த்தா படுத்துறார். நீங்க என்ன பண்ணீங்க? உங்க தாத்தா கருணாநிதி கட்சி ஆரம்பிச்சு கொள்கையை வகுத்து கோட்பாட்டை உருவாக்கி கொடியை வடிவமைச்சு சின்னத்தை வாங்கி அப்படி வந்த கட்சியா? அது பேரறிஞர் என்ற பெருந்தகை உருவாக்கின கட்சி. அவரோடு சேர்ந்து பல நூறு அறிஞர்கள் போராடி வளர்த்த கட்சி. அவர் கெடுவாய்ப்பாக அவர் இறந்து போக கட்சி, ஆட்சி, கொடி, சின்னம், பதவி அப்படியே உங்ககிட்ட வந்துச்சு. அதை கட்டியா பிடிச்சுக்கிட்டு பாரம்பரிய 3 தலைமுறையை வச்சு வண்டி விட்டுக்கிட்டு. அப்படித்தானே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சி ஆரம்பிச்சாரா என்ன? இல்ல, அது எம்ஜிஆர்ங்கிற புகழ்பெற்ற ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவர் வளர்த்தார். அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா தொடர்ந்தார்கள். பிறகு அம்மா சசிகலா அவர்கள் எடுத்து ஐயா எடப்பாடிட்ட கட்சி, ஆட்சி, கொடி, சின்னம் அப்படியே கொடுத்துட்டாங்க. நீங்களும் பெரிய தலைவர்கள் போல அப்படியே. இந்த அண்ணாமலைங்கிற ஒருத்தர் தம்பி, அவர் ஏதோ நட்டு வளர்த்து உரம் போட்டு தண்ணி ஊற்றின மாதிரியே. அது பல ஆண்டுகளா இருக்கு. அடிமை இந்தியாவில இருந்து அந்த அமைப்புகள் இருக்கு, சங் பரிவார், RSS எல்லாம். அது அப்புறம் பாரதிய ஜனதா அரசியல் கட்சியா வந்துச்சு. அந்த கட்சியில பல முறை அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க, எதிர்கட்சியா இருந்திருக்கிறாங்க, பல மாநிலங்களை ஆண்டிருக்காங்க. அதுல நீ அந்த கட்டடத்துல நீ ஒரு ஓரத்தில் இருக்க ஒரு செங்கல் வந்தா அந்த கட்சி இருக்காது, அழிச்சு போடுவேன். நாம் தமிழர் கட்சி அழிச்சு போடுவேன். என்ன சிவத்துல இதுக்கு எழுத்து நினைச்சியா? இது ஒவ்வொரு மான தமிழனின் உணர்வு தம்பி. ரொம்ப ஆடக்கூடாது. என் கட்சி அப்படி கிடையாது. இது நான் என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி என் மூச்சை பேச்சாக்கி செத்து போன இன உணர்வு, மான உணர்வை ஊட்டி, மொழிப்பற்று, இனப்பற்றை ஊட்டி, எனக்கும் கீழே இருக்கிற என் தம்பி தண்டிகள், எனக்கும் இளைய என் பிள்ளைகளை திரட்டி இனமானமிக்க தன்மானமிக்க தமிழ் படையை கட்டி வர்றேன். இது கோட்டை, இது தமிழ் தேசிய அரசியல் கோட்டை. மற்றவர்கள் மாதிரி அடுத்தவங்க கட்சியை பிரிச்சுக்கிட்டு ஒரு கட்சி வச்சுக்கிறது, அப்பன் செத்தவன முதலமைச்சர் ஆகிறது, கங்காரு குட்டிகள் அல்ல வயிற்றிலே தொங்கிக்கிட்டு வர்றதுக்கு. இது புலிக்குட்டி பிறந்து விழுந்தவன வேட்டை கிளம்பும். அப்படிப்பட்ட கூட்டம் இது. இதுகிட்ட கையான்னு கத்திக்கிட்டு போனா நான் அமைதியா இருக்கனால அமைதியா நின்றுச்சு. இல்லைன்னா என்ன ஆகும்? ஆஸ்பத்திரி தான் எல்லாம் இருந்திருக்கணும்.
இதெல்லாம் சுத்தா இயக்கத்தனம். அதை காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்குது.